ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லேயே இது டைப் 1ங்க. டைப் 2 நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நான் ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிருக்கேங்க. லீஃப் டிசைன்லேயே பாருங்கள், நான் 3 லேயராக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு லேயர், அடுத்து செகண்ட் இது ஒரு லேயர், தேர்ட் லேயருக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா? 1 2 3 இந்த ஆர்டரில் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்களும் இது போலவே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அது மேலே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோடு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து இப்போ செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், ஓகேங்களா? செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அங்கே எந்த ஒரு லாக்குமே போடலை. அப்படியே நம்ம தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். தேர்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே பாருங்கள், நான் கீழே ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டேன். நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் இழுப்போம் பார்த்திங்களா, அது போலவே இழுத்துட்டு நான் திரும்பவும் ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டேன் ரிவர்ஸில். இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போ திரும்பவும் பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச். செகண்ட் லைனில் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே நம்ம போட தேவையில்லைங்க. அப்படியே நம்ம தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. தேர்ட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸில் திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடணுங்க. பாருங்கள், நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கிழிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தாங்க வந்துட்டு திரும்ப கீழே ஒரு லாக் ஸ்டிச். ரொம்பவே ஈஸி தாங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாங்க. திரும்பவும் பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், தேர்ட் லைன்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கே வந்துடணுங்க. ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் லைனில் மட்டும்தாங்க நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் நம்ம எந்த ஒரு லாக்குமே போட மாட்டோம். ஆனால் தேர்ட் லைன்லேருந்து நம்ம ரிவர்ஸில் ஃபஸ்ட் லைனுக்கு வர்றப்ப செகண்ட் லைனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் விழுகுங்க. செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட தேவையில்லைங்க. நம்ம ஃபஸ்ட் லைனில் மட்டும் லாக் ஸ்டிச் போட்டால் போதுங்க. இவ்வளோ தாங்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ரொம்பவே ஈஸி தாங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த ஸ்டிச் பாருங்கள், நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் ஒரு மயிலோட தோகை டிசைன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த ஸ்டிச் நம்ம பர்ஃபெக்டாக தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணாதாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சில்க் த்ரெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட்டு கட் ஆகும், நூல் பிரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில்க் த்ரெட் கட் ஆகாமல் நூல் பிரியாமல் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் மேலே வேணால் உங்களுக்கு கார்டில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எண்ட் கார்ட்லேயும் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ளவுஸ்லலாம் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது கான்ட்ராஸ்டான கலர்லலாம் ஒர்க் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதனால் சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் முழுக்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய உள்பக்கம் பாருங்கள் எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வெளிப்பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்களா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம அந்த லீஃப் டிசைன் தைச்சி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தாங்க ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னும் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணலாங்க. நீங்கள்
ஒரே டைம்லேயும் ரைட் லெஃப்ட் அப்படின்னு மாற்றியும் ஸ்டிச் பண்ணலாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ரைட் சைடு மட்டும் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தும் லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணலாங்க. உங்களுடைய விருப்பந்தாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் ஒன்று தாங்க. இது போலவே நம்ம இந்த லீஃப் டிசைன் முழுக்க தைச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. தைச்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆரி ஒர்க் சம்மந்தமான ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் பேசிக்லேருந்தே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியுங்க எந்தளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அதுபோல் எல்லா விதமான ஸ்டிச்சஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க ஸ்டிச்சஸ் நல்லா வருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வரல அப்படின்ட்டு நீங்கள் கைவிட்றாதீங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆரி ஒர்க் நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 சைடுமே நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இன்னும் பீட் ஒர்க் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் பீட் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷனில் பீட் கொடுத்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு கேப் தெரியுது பாருங்கள். அந்த கேப் வந்து தெரியாமல் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு நான் பாருங்கள் பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சென்டரில் ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. நான் வந்து இன்னும் வந்து ஒரு லேயர் பீட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. பாருங்கள், மேலே வந்து அவுட்லைனாக வந்து நான் பீட் ஒர்க் கொடுக்குறேன் பாருங்கள். 2 பீடாக எடுத்து 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பீடும் நழுவாமல் அந்த சைடு இந்த சைடு நழுவாமல் கரெக்டாக இருக்குங்க. அதனால 2 பீடாக வச்சு லாக் பண்ணுங்கள். பாருங்கள், பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு ஸ்டிச்சுமே நம்ம சிம்பிளாக பார்க்குறதுக்கும் பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். லீஃப் டிசைனில் அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் ஸ்டிச்சஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதனால் எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஒரு லேயர் பீட் ஒர்க் கொடுக்கவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் டிசைனை நம்ம முதல்ல சிம்பிளாக பார்க்குறதுக்கும் இப்போ பீட் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கும் எந்தளவுக்கு கிராண்ட் லுக்கும் அழகாகவும் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் பீடுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் கூட ஸ்டிச் பண்ணலாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்கும். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.